அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு முத்திரை மேத்தத்துல சளி தொந்தரவு சரி செய்யும் 2 முத்திரைகளை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முத்திரை வந்து கபநாசக முத்திரை, 2வது முத்திரை வந்து லிங்க முத்திரை. இப்ப நம்ம கபநாசக முத்திரையை தான் பார்க்க போறோம். கபநாசக முத்திரை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, சுண்டு விரலையும் மோதிர விரலையும் மடக்கி கட்டை விரலை வச்சு அமுத்தி பிடிச்சுக்கணும். இதுக்கு பேரு கபநாசக முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நுரையீரல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும். அது மட்டும் இல்லாம மூச்சு திணறல், ஆஸ்துமா, தைராய்டு பிரச்சனை இது எல்லாமே நீக்கும். தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது வந்து சரி செய்யும். எடை குறைக்கிறதுக்கு உதவும். இது தினந்தோறும் 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரைகளை பிடிக்கலாம். அந்த முத்திரையை வந்து இந்த பிரச்சனை இல்லாதவங்க 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பிடிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிங்க முத்திரை தான் பார்க்க போறோம். லிங்க முத்திரை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, உங்க 2 விரல்களையும் கோர்த்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட கட்டை விரல், அதாவது இடது கட்டை விரல் மட்டும் இப்படி தூக்கிக்கோங்க. இதுக்கு பேர் தான் லிங்க முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த லிங்க முத்திரைக்கு இன்னொரு பேரு சக்தி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி முத்திரை வந்து நுரையீரல் பிரச்சனையை சரி செய்யும், அப்புறம் சளி தொந்தரவு நீக்கும், சுவாச பாதையை வந்து வலுப்படுத்தும், அப்புறம் வந்து எடை குறையறதுக்கு இது பயன்படும். இந்த லிங்க முத்திரை பிடிக்கிறது மூலமா சூடு அதிகப்படுத்தும். அதனால சூடு உடம்புக்காரங்க வந்து இது பிடிக்காதீங்க. ஒருவேளை நீங்க வந்து பிடிக்கிறதா இருந்தா 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க பிடிக்கலாம். இல்லைன்னா அது பிரச்சனை இருக்கிறவங்க வந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை நீங்க பிடிச்சிக்கலாம். இந்த முத்திரையை பிடிக்கிறது மூலமா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இதை நீங்க டெய்லி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யறதுக்கு உங்களுக்கு உதவும். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பகிர்ந்துங்க. நன்றி, வணக்கம்.